ஹாய் இல்லை கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற ஒரு ஈஸியான டென்டிஸ்ட் ஆபி தான் கைஸ். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆபியை முடித்து எஸ்கேப் ஆகணும் கைஸ். ஆபினாலே எஸ்கேப் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து ரோப்ளாக்ஸ்லேயே ஒரு கேமில் கிவ்அவே கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கிறோம் கைஸ். என்ன கேம்னா பிளாக் ஃப்ரூட் தான் கைஸ். பிளாக் ஃப்ரூட் வந்து ஒரு ஃபேமஸ் கேம் கைஸ். அதனால் நாங்கள் அந்த கேமில் கிவ்அவே கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். நீங்களும் அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நீங்கள் வந்து December 1, 2024 அன்றைக்கி வந்து நீங்கள் 10 o'clock வரணும் கைஸ். அன்றைக்கி வந்து சண்டே. அந்த டைமில் வந்து நீங்கள் 10 o'clock ஜாயின் ஆகணும் கைஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய நேம் வந்து 7RSS Vlogs. இந்த நேமுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புங்க கைஸ். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அக்செப்ட் பண்ணோடனே நாங்களும் சண்டே 10 o'clock வருவோம் கைஸ். 10 o'clock நீங்களும் அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதை வந்து நாங்கள் அந்த கேமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் 10 o'clock ஆடுவீங்கள்ல, அப்போ நாங்கள் வந்து உங்கள் சர்வரில் ஜாயின் ஆகி கேமுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் சேட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் போடுவோம் கைஸ். உங்களோட நேம் போட்டு வேர் ஆர் யூ, ஐ ஆம் கோயிங் டு கிவ் அவே அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். அப்போ நீங்கள் கஃபேக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து கிவ்அவே தருவோம் கைஸ். நாங்கள் வந்து செகண்ட் சீல் தான் கிவ்அவே தர முடியும். அதனால் எல்லாம் நீங்கள் மறக்காமல் செகண்ட் சீல் இருந்தால் மட்டும் இது பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பிளாக் ஃப்ரூட் ஆடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி வாங்க இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாம். கேம் வந்தோடனே இந்த இடத்துல ஏதோ டூத் மாதிரி இருந்துச்சு கைஸ். சரி இதில் எது ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுத்து மேலே ஏறினேன் கைஸ். டக்குன்னு அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்குச்சு. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டுக்கு இதே ட்ரிக் யூஸ் பண்ணேன் கைஸ். இதுக்குள்ளே போனால் பூந்து போச்சு கைஸ். ஒன்றுத்துக்குள்ளே போனால் அது ஏறிச்சு கைஸ். அதில் போகிறேன். அதில் போனால் அதுவும் கரெக்டான இதுவாக போயிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டாக ப்ரௌனாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி ப்ரௌனில் தான் இருந்துச்சு கைஸ். ப்ரௌன்லேயே போயிட்டேன் கைஸ். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்தாச்சு. நீங்கள் ஒன்றும் இந்த வீடியோவை லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம அங்கே பார்த்த அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கும் முன்னாடியே இங்கே வந்துடுச்சு கைஸ். எவ்வளோ டேலண்ட்டில் நம்ம ஸ்பீடாக போகிறோம் கைஸ். வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மோஸ்ட்டாக ஃபஸ்ட் ட்ரையில் அவுட் ஆகிடுவோம் கைஸ். ஆனால் இது வந்து அவ்வளோ கஷ்டம். இந்த பொண்ணு வேறு முன்னாடியே நிற்குதா, நம்மளால் ஒழுங்காகவே போக முடியல கைஸ். நம்ம வந்து எப்படின்னா எண்டு ரீச் பண்ணணும். பார்த்தா இது ஒரு டேப்பு தான் கைஸ். டேப்பையே டியூப் மாதிரி மாற்றி டியூப் ஷேப்பில் போட்டுருக்காங்க கைஸ். அதனால தான் இது இப்படி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கணுன்னா மறக்காமல் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிடுங்க கைஸ். இல்லைனா நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த பொண்ணு எலிவேட்டர்கிட்ட போனோடனே மறந்து போயிடுச்சு கைஸ். சரி எப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போனோடனே நம்மளை வேறு ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் பண்ணிடுச்சு கைஸ். என்னன்னு பார்த்தா அது இந்த ரூஃபோட டாப்பு தான். வந்த உடனே ஏதோ பாலாக இருந்துச்சு கைஸ். சரி இது சப்ப மேட்ரு அப்படின்னு தான் யோசித்தேன் கைஸ். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒன்று தோணுச்சு. உங்களுக்கும் இது தோணிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல டாம் இல்லைன்னா, டாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணல கைஸ். அதனால் அவர் வரலன்றதுனால நான் மட்டும்தான் கைஸ் இதில் ஆடிருக்கேன். நீங்கள் டாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம டாமை பார்த்துக்கலாம் கைஸ். இந்த வீடியோவுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கைஸ். அது வந்து பெட்ராக் பிரிசன் பார்ட் 1 தான். அந்த பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்து பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோலேயோ இல்லை இந்த வீடியோலையோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் அதில் 50 லைக் டார்கெட் இருக்குது கைஸ். அது மட்டும் லைக் 50 அடிச்சிருச்சுன்னா நாங்கள் வந்து பெட்ராக் பிரிசன் பார்ட் 2 போடலாம் ரெடியாக இருக்கோம் கைஸ். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் பார்ட் 1 போட்டிருந்தோம் கைஸ். ஐஸ்கிரீம் சாப்டர் 1 முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் 2 வேணும்னா நீங்கள் அதே மாதிரி அதில் 100 லைக் டார்கெட் இருக்குது கைஸ். அந்த லைக் டார்கெட் அது மட்டும் 100 ரீச் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் போடுவோம் கைஸ். 7, 8ல் ஈவில் நன் வருவா கைஸ். 8 தான் எண்டிங். ராட் எல்லாரையும் கல்லாக மாற்றுவோம். அது ஜாலியாக இருக்கும் கைஸ். அதனால் நீங்கள் மறக்காமல் அதை 100 லைக்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் கைஸ் சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் என்ன குறை இருக்கோ அதை நாங்கள் மாற்றி அமைப்போம் கைஸ். ஏன்னா நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த வீடியோலேயே பாருங்களேன், நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகம் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணி அதை எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுவோம் கைஸ். இந்த இடத்துல நிறைய ஏனியாக இருந்துச்சு கைஸ். சரி நம்ம இது ஒரு மாதிரி கைஸ். எப்படின்னா நீங்கள் ஆப்போசிட் சைட்லேருந்து தான் ஏறணும். இந்த சைட்லேருந்து ஏறினா மேலே இருக்கிற கட்டை வந்து நம்மளுக்கு இடிக்கும். நம்மளால் மேலே ஏற முடியாது கைஸ். நீங்கள் வந்து மறக்காமல் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன ஃப்ரூட் நாங்கள் தரப்போகிறோன்னா கிராவிட்டி ஃப்ரூட் கைஸ். இது வந்து வீக்கான மித்திக்கலாக இருந்தாலும் ஒரு நல்ல மித்திக்கல் தான் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் வீக்கு தான், ஃபஸ்ட்டு மித்திக்கலும் கூட. ஏன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு கிவ்அவே, அதனால தான் நாங்கள் கிராவிட்டி ஃப்ரூட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு யார் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கைஸ் கிராவிட்டி ஃப்ரூட் நாங்கள் தர ஐடியாவில் இருக்கிறோம். நீங்கள் வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராவிட்டி ஃப்ரூட், அப்புறம் ஃபியோனிக்ஸ், ரம்பிள், லைட் அந்த மாதிரி நிறைய கொடுக்கலான்னு இருக்கோம் கைஸ். ரம்பிள் வந்து கொஞ்சம் கஷ்டம், ஃபியோனிக்ஸ் வேணால் நாங்கள் கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறோம் கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நாங்கள் அதை தர ட்ரை பண்ணுறோம். நாங்களுமே இந்த கேம்லேயும் சரி அந்த கேம்லேயும் சரி எல்லாம் வீக் தான் கைஸ். நாங்கள் யூடியூபருன்றதுனால நாங்கள் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிவ்அவேஸ் தரோம் கைஸ். அதுக்கு நீங்கள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். இந்த இடத்துல 2 வெண்ட் இருந்துச்சு கைஸ். சரி இந்த வெண்ட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்குது, உள்ளே போகலான்னு பார்த்தா ஏதோ கருப்பு கலரில் இருந்துச்சு கைஸ். சரி அந்த வெண்ட்டில் போகலான்னு பார்த்தா இந்த வெண்ட்லேயும் ஏதோ கருப்பு கலரில் இருந்துச்சு கைஸ். சரி நம்ம இதிலே குதிக்கலாம்னு சொல்லிட்டு இதிலே குதிச்சிட்டோம் கைஸ். என் அவதார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா என் அவதார் கொஞ்சம் டால். இன்னொன்று பார்த்தா இந்த இடத்துல டாலாக இருக்கிறதே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு கைஸ். இந்த மேஜ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் இப்படி மேலே பார்க்குறதுனால நம்மளுக்கு அவ்வளோ ஒன்றும் எதுவும் கஷ்டமாக தெரில கைஸ். மேல் வழியாக பார்த்து கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டோம். என் அவதார் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். டாமோட அவதார் வந்து ஒரு கேட் மேட்ச் அவதார் கைஸ். அதை நாங்கள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆபி நீங்கள் போகணுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் கைஸ். ரோப்ளாக்ஸ் மாதிரி எதுனா நீங்கள் ரோப்ளாக்ஸ்லேயே வேறு எதுனா கேம் வேணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நாங்கள் அது போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுற கேம்ஸையே நாங்கள் போடலாம் கைஸ். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறதுன்ற ஐடியாலேயே இருக்கிறோம். நாங்கள் வந்து கிராணி ஆடலான்ற ஐடியாலேயும் இருக்கிறோம் கைஸ். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், நாங்கள் கிராணி கூட ஆடுற ரெடியாக தான் இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த இடத்துலையும் லேசர்லாம் இருந்துச்சு கைஸ். நானும் அவுட் ஆகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ ஃபஸ்ட்டு இடத்துக்கே கூட்டின்னு போன மாதிரி திக்குன்னு ஆக்கிட்டாங்க கைஸ். அப்புறம் எப்படியோ அது இந்த இடத்துக்கே கூட்டின்னு வந்து விட்டுருச்சு. இந்த மாதிரி நம்மளை எதோ சுற்றுதில்ல, இது என்னன்னே தெரில கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். செத்து வந்தால் எதோ சுற்றுது பார்த்தா இப்போ நம்ம ஏதோ நம்ம அதிகமாக கிளிச் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கிளிச்சஸ் நடந்துருக்கு. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில. நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிச்சோம், கிளிச்சஸ் கண்டுபிடிச்சோம் கைஸ். அந்த வெண்ட்டில் கூட நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பார்த்தா அந்த லேம்ப் மாதிரி ஏதோ சரி இந்த வெண்ட்டில் கிளிச் நடக்குதான்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. சரி குதிச்சு பார்ப்போன்னு பார்த்தா காமெடி ஆகிட்டேங்க கைஸ். அப்படியே சிரிப்பாக வந்துடுச்சு எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி திக்கி போயின்னு இருந்தான். இந்த இடத்துல வந்தோடனே இந்த இடத்துல லேசர் இருந்துச்சு. எப்படி தான் தாண்ட போகிறோன்னு ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. சரி அப்படின்னா ட்ரை பண்ணலான்னு சொன்னோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன் கைஸ். தப்பிச்சுட்டு சரி இது சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். வந்தோடனே இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் இருந்துச்சு. இது வச்சோடனே இந்த இடம் கொஞ்சம் ஏதோ லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு கைஸ். சரி இந்த ஆபி ஒரு பார்ட்டாக போடலான்னு ஐடியா இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் தான் எப்படின்னா முடிஞ்சிடும்னு நம்பிக்கை வச்சு போனோம் கைஸ். திடீர்னு இதுலேருந்து எதனா ஒன்றி வீந்துருமோன்னு ஒரு பயமாகிடுச்சு கைஸ். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக போனேன். பார்த்தா அதில் கிளைம் ஆகிட்டாங்க கைஸ். சரி இந்த இடத்துல வந்தோடனே இதை ஃபஸ்ட் ட்ரைலே தாண்ட முடியுதான்னு பார்த்தா ஃபஸ்ட் ட்ரைலே சேர்த்து தான் கைஸ் போனேன். திருப்பியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன் கைஸ். இந்த ஆபி வந்து இந்த இடத்தையும் முடிய போகுதுன்னு நான் நினச்சேன் கைஸ். அதனால இந்த வீடியோவை ஸ்டக் பண்ணாமல் பார்ட்டாக போடாமல் சிங்கிள் பார்ட்லேயே முடிக்கலான்னு ட்ரை பண்ணுங்க கைஸ். இன்னும் ஒரு சில பெரிய ஆபிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்ட்டாக போட்டு முடிக்கலான்னு ஐடியா வச்சுருந்தேன் கைஸ். இந்த இடத்துக்கு வந்தோடனே பல்லு இருந்துச்சு கைஸ். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இவன் வாய்க்குள்ளே போங்க, இதுவே ஒரு ஆபி அப்படின்னு தான் சொன்னாங்க கைஸ். சரி இது இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கேருந்து அந்த பல்லுக்கு போனால் எப்படி போவோன்னு பார்த்தா அந்த பல்லில் குச்சோடனே அதை ட்ரெட்மில் மாதிரி நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருச்சு கைஸ். உள்ளே வந்தோடனே நாத்தம் தாங்கலை. அப்படியே பல்லாக செம்ம கப்பு. சரி இந்த இடத்துக்கு வந்தால் வாந்திலாம் எடுத்து வச்சுருக்காங்க கைஸ். அப்புறம் நம்ம உள்ளே போகலான்னு பார்த்தா பீஸாலாம் சாப்பிட்ருக்காண்டே, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல, என்னை விட்டு பீஸாலாம் சாப்பிட்டியேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கைஸ். சரி அப்புறம் இந்த கேக் ஆப்பிள்லாம் குச்சி தாண்டிட்டேன். அப்புறம் தாண்டினோடனே இந்த இடத்துல கிராப் இருந்துச்சு. சரி அது ரியல் காசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குச்சி போனோம் கைஸ். ஆபிலாம் மோஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளே ஆடினா தான் கைஸ் ஜாலியாக இருக்கும். சில ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் தாண்டுறது ஜாலியாகவே இருக்கும் கைஸ். நம்மளே வந்து போயிட்டு ஒரு வெப்பன் எடுத்து தாண்டோன்னா அது கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் கைஸ் இருக்கும். ஆபி ஆடுறதே வேஸ்ட்டு கைஸ். அப்போது பார்த்தா நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டோம். சரி அப்புறம் எந்த பக்கமே வந்தோம் கைஸ். வந்தோடனே திருப்பி அவுட் ஆகிட்டோம் கைஸ். அது கொஞ்சம் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி போகலான்னு ஒரு ஐடியா கைஸ். ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு திருப்பி ஆப்போசிட் சைடில் போய்ட்டு இருக்கிறோம். வந்தோடனே இந்த இடத்துல எப்படியோ வந்துட்டோம் கைஸ். இந்த அளவு போயிடலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கைஸ். அப்படியே வந்துட்டோம். அப்புறம் ஃபோக்கஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம் கைஸ்.
இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து அந்த பீஸா தாவலான்னு பார்த்தா தாவ முடியல. டக்குன்னு இங்கே நின்னேன். எனக்கு பிளட்டு குறையிலையே, நான் சாவலையே அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா அந்த இடத்துலையே நடக்கலாம் கைஸ். நடந்துனே இருந்தேன். அப்படியே ஸ்பீடாக கொண்டு போய் விட்டுருச்சு. ஸ்பீடாக வந்தோடனே சரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா கேம் ஓவர் கைஸ். இந்த இடத்துல பார்த்தா பார்ட்டி ஹால் இருந்துச்சு. சரி இந்த பார்ட்டி ஹாலில் போயிட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடலான்னு பார்த்தேன் கைஸ். போய் நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம் முடியாது கைஸ். எப்படி நான் டான்ஸ் ஆடுறேன்னா உங்களுக்கு அந்த கோடு வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். என்ன கோடு நான் சொல்கிறேன். இந்த கோடுக்காகவே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ என்ன கோடுனா நீங்கள் கமெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபார்வர்ட் / போட்டு போட்டு ஸ்பேஸ் விட்டு டான்ஸுன்னு போட்டிங்கன்னா இந்த கோடு ஒர்க் ஆகும் கைஸ். அதனால தான் நான் கமெண்ட் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.